நான் அவங்க சொல்றப்போ ஓகே அத்தை அப்படி சொல்லுவேன். அப்புறம் நைஸா போய் பின்னாடி டிமிக்கி குத்துருவேன் நான். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? வீட்டில் வந்து அடுப்பாங்கடையில் வந்து அத்தை மட்டும்தான் இருப்பாங்க. நீ என்னையும் விட மாட்டாங்க, அவங்களையும் விட மாட்டாங்க. அதை அவங்க பிரேக் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். என்ன வக்கா? நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க டைரக்டா சாமி கும்பிடும் போது தான் வருவாங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? இப்போ இதுக்கான வேலையெல்லாம் எடுத்து செஞ்சு அதை நடத்துகிற அந்த வேலை இருக்குல்ல, அதை இளைய மருமகள்கிட்ட கொடுத்தா நீங்கள் ஒத்துப்பீங்களா? முன்னுரிமை இருக்குல்ல, அதையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்பனா வாங்க, ஏன்னா உங்க கையில் இருக்க பொறுப்பை நீங்கள் அவங்க கையில் கொடுத்துருங்க. கொண்டாங்க நிரோசா, வாமா. அரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போம். அந்த பொறுப்பை, அந்த உரிமையை அவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்க போறீங்க. கம்ப்ளீட்டா கொடுக்கணும்னா ஃபீல் ஆகும்ல சார்? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? 3 2 1 நானே எடுத்து போறேன் சார். 10 வருஷமா பேசிட்டு இருந்த விஷயம் 10ல போயிருச்சு. நான் எடுத்து போறேன் சார். சரி, நீங்க எடுத்துட்டு போலாம். பட் தட்டு எங்க? வேற என்ன கண்டிஷன் எனக்கு உண்டு, அவர்களுக்கு இல்லை? ஊருக்கு போகும்போது ஒரு நாளைக்கு முன்னாடியே அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். அவங்க ஊருக்கு போகும்போது வீட்டுக்கு சொல்லவே மாட்டாங்க. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. முடிஞ்சு எங்க அண்ணன் கூப்பிடுவோம், அப்படியே எங்க வீட்டுக்கு நான் போயிடுவேன். ஒரு ஷிஃப்ட்ல இருந்து அண்ணன் வந்திருக்காருமா பிக்கப் பண்ணாத, நான் அப்படியே அம்மா வீட்டுக்கு போறேன். அப்படி வாரத்துல ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் சொல்ற மாதிரி ஆயிரும். போய் 4 தடவை வேற போறீங்களா நீங்க? உங்களுக்கு லைட்டா மூட் அவுட் ஆயிடக்கூடாது சார். உடனே கால் பண்ணிடுவாங்க பிரதருக்கு. அவங்க வந்துருவாங்க, பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ரொம்ப ஓவரு ஐயா, நல்லா பாத்துங்க. வேற மூத்த மருமகளான எனக்கு இருக்கிற இந்த கண்டிஷன் சின்ன மருமகளுக்கு இல்லை. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கிச்சன்ல அவங்க வந்து வேலை செய்யும்போது கூட நான் வந்து நிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சும்மா இருந்தாலும், ஈவன் நான் மாசமா இருந்தாலும் நான் தான் வந்து நிக்கணும். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா? கேட்டா செய்வேன் சார். கேட்டா செய்வேங்கிறீங்கல்ல, நான் இப்படி வச்சுக்கிறேன். கூப்பிட்டாதான் உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்களா? ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ரெண்டாவது பையன் எப்பயுமே செல்லம். ரெண்டாவது பையனுக்கு எப்போதுமே வீடுகளில் கொஞ்சம் சுதந்திரம் கூட இருக்கு. கூட அதனால அவங்களோட வைஃப் கஷ்டப்பட்டா பையன் கஷ்டப்படுவான்ற ஃபீலிங் வருது. ஒரு ஜுவல் ஷாப் போறாங்க, மூத்த மருமகன் நிறைய வேலை செய்யறா. சரி, மருமகன் நிறைய வேலை செய்யறாள், மூத்த மருமகளுக்கு நிறைய நகை வாங்கி கொடுத்தா ரெண்டாவது மருமகள் சும்மா இருப்பாளா சார்? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அப்ப மட்டும் உரிமைக்கு கேட்டு வராங்கல்ல, அப்ப வீட்டு வேலைக்கு மட்டும் ஏன் உரிமை கேட்டு வர மாட்டேங்கிறாங்க? அத்தைக்கு வந்து அமாவாசை கிருத்திகை அப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஒரு தடவை என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கு பயங்கரமா திட்டினாங்க, செம்ம திட்டு விழுந்தது. அது வந்து நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. ஆனா என் குழந்தை ஒரு நாள் அதே நாள் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டாங்க, அவங்கள ஒண்ணுமே சொல்லல. ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு, நீங்க திட்டு வாங்கிட்டீங்க. இப்ப வீட்டுக்குள்ள நான்வெஜ் வருது, அவங்க சாப்பிடுறாங்க. அப்ப நீங்க பாத்துருப்பீங்கல்ல? கண்டிப்பா. அப்ப மைண்ட்ல யோசிச்சிருந்தீங்களா, என்னெல்லாம் இவன் என்ன திட்டு வாங்குவோம் அப்படி யோசிச்சிருந்தீங்களா இல்லையா? கண்டிப்பா. பயங்கரமா எனக்கு திட்டு வாங்குவான்னு தான் நினைச்சேன். திட்டலையே. திட்டல. செய்க கரமான செய்க. உங்களை மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா? சொல்லிருக்காங்க, பட் நான் கேட்கல. இந்த லைன்ல ஒண்ணுதான் கேட்கறது இல்ல. அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லனா வந்தா மட்டும் அப்படியே அவங்க பம்மிடுறாங்க. ஏன்னா எனக்கு புரியல. நம்ம தான் இழிச்ச வாய் போல, எது கேட்டாலும் நம்மள தான் திட்டுறாங்க. என்ன பார்த்தா அவனுக்கு பாவமா இல்லையாடா? அவங்க 2 குழந்தைங்க மட்டும் தான் அவங்க அம்மாவா இருக்காங்க. நான் என்னன்னா என் நாத்தனாருக்கு, என் மச்சனனுக்கு, என் மாமியாருக்குமே அம்மாவா இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுது. இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. சொன்னா செய்ய போறோம், ஏன் செய்யாம? இல்ல, நம்மளோடது இது, நம்ம மூத்தாரு, நம்ம நாத்தனாருன்ற பொறுப்பு வர மாட்டேங்குதுல. அந்த வட்டத்துக்குள்ள தானே நீ இருக்க. ஆமா, அப்படிதான் இருக்கிறது. என்ன எழவியாது. சரி சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ வர, நீ எல்லாமே செய்யற. என்னை விட உனக்கு தான் இந்த ஃபேமிலி பத்தி தெரியும். அப்போ உனக்கு தானே எல்லாம் நீ தானே பண்ணணும். அதுலயா என்ன இன்வால்வ் ஆக சொல்றேன். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.